தனிமனித ஒழுக்கம். உள்ளங்கைகளுக்குள் உலகத்தை கொண்டு வந்த டிஜிட்டல் யுகத்தை பெருமையாக கருத வேண்டியதாக இருந்தாலும் பெரும்பாலான ஒழுக்க மீறல்களுக்கு மிக முக்கியமான காரணமாக இந்த டிஜிட்டல் யுகம் திகழ்வது மிகவும் கவலை அளிக்கிறது. இன்று நாம் ஒவ்வொருவரும் அது என்னுடைய தனிப்பட்ட சுதந்திரம் என்ற புதிய கருத்தின் அடிப்படையில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற வலைத்தளங்களை கொஞ்சமும் அறநெறி பேணாத மனக்கட்டமைப்புடன் பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். உண்மையிலேயே தனிமனித ஒழுக்கம் என்பது வேறு, தனிமனித சுதந்திரம் என்பது வேறு. இதை யாரும் அதிகம் எண்ணி பார்ப்பதே இல்லை. பாலியல் வன்கொடுமைகள், திருட்டுகள், வழிப்பறி கொள்ளைகள், போதை பழக்கம், இன்னும் பெருகி வரும் சிறுவர்களின் குற்றங்கள், படித்த வாலிபர்களுடைய ஒழுக்கமற்ற செயல்கள் எல்லாம் கட்டுப்பாடற்ற மற்றும் தனிமனித ஒழுக்கமற்ற வெளிப்பாடுகளால் தான் உருவாகிறது என்பதை நாம் உணர வேண்டும். இங்கே தனிமனித சுதந்திரத்திற்கு கொஞ்சமும் இடமில்லை என்பதை நாம் உணர வேண்டும். அல்லாவாக இருந்தாலும் சரி, அப்பொல்லோவாக இருந்தாலும் சரி, தனிமனித ஒழுக்கமில்லாத தனிப்பட்ட சுதந்திரம் என்ற அடிப்படையில் ஒழுக்கத்தை உயர்வாக சொல்லித் தந்த மதங்களையும் மார்க்கங்களையும் கைவிட்டுவிட விரும்புகிற ஒரு சமூக இளைஞர்களைத்தான் இன்று நாம் காண முடிகிறது. நாம் கொஞ்சம் சோம்பேறியாக இருந்து விடாமல் மதத்திற்கும் அறநெறி தவழும் தனிமனித ஒழுக்கத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை விளக்குவதற்கு ஆய்வு செய்தாக வேண்டும். இன்றைய இளைஞர்கள் கையாளும் தைரியம் என்பது முற்றிலும் கோழைத்தனமே. அவர்களிடம் தைரியம் மட்டும் தான் இருக்கின்றதே ஒழிய ஒழுக்கம் என்பது முற்றிலும் இல்லை. தனிமனித ஒழுக்கத்தை பற்றி சரியான புரிதல் இன்று அவர்களிடம் காண முடிவதில்லை. தாயோ சகோதரியோ கவர்ச்சியான தோட்டத்தில் உங்கள் முன் நின்றால் உங்கள் கண் என்ன செய்யும்? தெருவில் செல்லும் பிறர் மகளோ பிறர் மனைவியோ உங்கள் முன் அவ்வாறு தோன்றினால் உங்கள் கண்ணின் அனுபவமும் மூளையின் செயலும் எப்படி இருக்கும்? நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களும் மீண்டும் நம் சந்ததியினரிடம் வந்து நிற்கும் என்பதை நாம் உணர வேண்டும். நம்மை மிஞ்சி என்ன நடந்துவிடப் போகிறது என்று எண்ணி எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று எண்ணுபவர்கள் எப்படி ஒழுக்கம் பேணி நடப்பார்கள்? அதனால் யார் பாதிக்கப்பட போகிறார்கள் என்று கொஞ்சமும் அவர்கள் நினைத்து கூட பார்ப்பதில்லை. கூட்டு குடும்ப வாழ்க்கையில் அன்பையும் நடைமுறை பக்குவத்தையும் நேர்மையையும் சொல்லித் தருவதற்கு இயல்பாகவே சித்தப்பா பெரியப்பா போன்ற உறவுகள் இருந்தது. திருட்டுத்தனம் செய்வதற்கு முன்பே நம்மை பார்த்து நம்பியாரை போல் திருட்டு மொழி முடிக்கிறியே என்று சிபிஐ விசாரணை செய்து கண்டுபிடிக்கும் உறவுகள் இப்போது தனித்தனியே விலகி நிற்கிறார்கள். உரிய நேரத்தில் பெற்றோர்களின் அன்பு கிடைக்காமல் போகும்போது வயது பிள்ளைகள் எதிர்ப்பாலின ஈர்ப்பை எதிர்கொள்ள தெரியாமல் முறை தவறி தங்கள் வாழ்வை இழந்து இறுதியில் நீதிமன்ற வாசல்களில் விடுதலை கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். கல்வியை விட மனிதனுக்கான மிக உயர்ந்த நன்மை உண்மையிலேயே ஒழுக்கத்திலும் நற்பண்புகளின் செயல்பாட்டிலும் தான் இருக்கிறது. இதை இன்றைய சமூகம் புரிந்து கொள்ள கொஞ்சமும் முயற்சிப்பதே இல்லை. ஆனால் நாளை தனக்கு பிறக்கும் குழந்தைகளிடம் அதை அவர்கள் எதிர்பார்ப்பதிலும் என்ன நியாயம் இருக்கிறது? இயற்கைக்கு அப்பாற்பட்டு குடும்பத்தின் சுபிட்சமான வாழ்க்கை வேண்டும் என்றால் தனிமனித ஒழுங்கிற்கு அவர்கள் தன்னை உட்படுத்திக் கொள்ள வேண்டும். தனிமனித ஒழுக்கம் ஒரு மலையை உருவாக்குகிறது. அதையே ஒரு சமூகமாக நாம் செயல்படும் போது அந்த மலையையே நம்மால் நகர்த்தி செல்லவும் முடிகிறது. பிறருக்கு தெரிந்துவிட்டால் நம் மானம் பறி போய்விடும் என்று கருதப்படும் எல்லா செய்கைகளையும் கண்டிப்பாக நாம் மறைவிலோ அல்லது தனிமையிலோ, அதாவது சாட்சிகள் இல்லாத இடத்திலோ நாம் தவறு இழைக்காமல் இருப்பவர்களாக இருக்க வேண்டும். சிந்தனை ஒழுக்கமாக இருந்தால்தான் செயல்பாடுகளும் ஒழுக்கம் பெறும். மனதில் எப்போதும் நல்லெண்ணம் கொண்டிருப்பவர்களை சமூகம் தானாக முன்வந்து அன்பும் மரியாதையும் தந்து போற்றும். நேர்மையாக இருப்பதற்கு நாம் நமக்குள் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலர் மற்றவருக்கு செய்ய வேண்டியதை வழங்குகிறார்கள், ஆனால் அவர்களோடு சமமாக இருக்க மறுக்கிறார்கள். மற்றவர்கள் இரு தரப்பினரும் சமமாக இருக்கும் சூழ்நிலையை கையாளுகிறார்கள், ஆனால் நலிந்தவர்களுக்கு தேவையான உதவியை நலிந்தவர்கள் வேறு இடத்தில் தான் தேடி செல்ல வேண்டியது இருக்கிறது. நற்பண்புகளை இறையியல் அல்லாத வேறு இடங்களில் தேடி அலைந்தாலும் இறுதியில் சேற்றை அளித்தான் பூசிக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் தனி மனித ஒழுக்கத்தை மிகச்சிறந்த முறையில் எடுத்துச் சொல்வதாக உலக மக்கள் தொகையில் 25% பேர் பின்பற்றி வாழ்கிறார்கள். சுய கட்டுப்பாட்டில் என்னை யார் கேள்வி கேட்க முடியும், நான் யாருக்கு அடிபணிந்து போக வேண்டும் என்ற திமிரான போக்கு இல்லாமல் கட்டுப்பாடான வாழ்க்கை முறை மட்டுமே அவர்களின் மகத்தான வாழ்க்கை முறையில் வெற்றி காண முடிந்திருக்கிறது. பொதுவாகவே ஊருக்கு வாழாதே உனக்காக வாழ் என்று கூறுவது எந்த வகையில் சரியாக இருக்க முடியும்? தனக்கான விதிமுறைகளை வகுத்துக் கொண்டு தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் தன் சமூகத்தினரையும் அரவணைத்து செல்லும் வாழ்க்கை முறையில்தான் மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது. எனக்கு போகத்தான் மிச்சம், அதன் பிறகே நான் மற்றவர்களை கருத்தில் கொள்ளுவேன் என்னும் போது உனக்கு எந்த அளவு தேவை, எப்போது உனக்கு போதும், உலகில் நீ மற்றவர்களுக்கு மிச்சம் என்று எதை தருவாய் என்ற அளவுகோலை நீ எப்படி வடிவமைப்பாய்? சரி, அதை போலத்தானே மற்றவர்களுக்கும் தேவைப்படும் தனிமனித ஒழுக்கத்திலும் அப்படித்தானே நீ இருப்பாய். உனக்கு நியாயமாக தோன்றுவதையெல்லாம் நீ ஒழுக்கத்திற்குள் வைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கு வேறு விதமான ஒழுக்கத்தை வடிவமைப்பது எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும்?
உலகில் மனிதர்களுக்கான பொதுவான ஒழுக்கத்தை ஒழுகாவிடில் எல்லா விதமான தீமைக்கும் இந்த சமூகம் ஆட்படும் என்பதை நாம் நல்லறிவுடன் சிந்திக்க வேண்டும். உண்மையிலேயே ஒழுக்கம் ஒரு நல்ல தந்தை, தாய் மற்றும் நல்ல ஆசிரியர்களிடமிருந்துதான் பெற முடியும். உன் உயிரை விட இன்று உலகில் மிக உயர்ந்தது ஒழுக்கம் மட்டுமே. இந்த உலகை சுற்றும் பூமி ஒழுக்கமாக ஒழுகப்படுவதனால் மட்டுமே இரவும் பகலும் பருவகால மாற்றங்களும் உலகில் உள்ள உயிர்களுக்கும் பயிர்களுக்கும் எளிய வடிவில் எல்லாம் கிடைக்கிறது என்பது நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். உயிரே போனாலும் பரவாயில்லை, ஒழுக்கமற்ற வாழ்க்கையை நான் வாழ மாட்டேன் என்று நம்மில் பெரும்பாலானோர் கடைபிடித்து வாழ்ந்து வருவதால் தானே உனக்கு ஒரு நல்ல தாயும் தந்தையும் சமூகமும் என்று கிடைத்திருக்கிறது. ஆனால் இன்றைய இளைஞர்கள் மனம் போன போக்கிலேயே வாழ விரும்புகின்றனர். எதிர்காலத்தில் எப்படி அவர்களுக்கு ஒரு குற்றமற்ற நிம்மதியான வாழ்வு கிடைக்கும்? பேராசையாலும் சுயநலத்தாலும் வரம்பு மீறி எந்தவித ஒழுக்க வரையறைகளையும் நாம் வகுத்துக் கொள்ளாமல் நாம் இருந்தால் நம்மால் மற்றவர்களுக்கு துன்பத்தை தவிர வேறு எதை தர முடியும்? நம்பகமானவர் என்று மக்களால் அறியப்பட்ட முகமது நபி மனிதர்களால் அனைவரும் பின்பற்றுவதற்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருந்தார். அவர் காலத்தில் பயணம் செய்ய போகும் மக்கள் தங்களுடைய மதிப்புமிக்க பொருட்களை அவரிடம் கொடுத்துவிட்டு சில நாட்கள் கழித்து வந்து தங்கள் பொருட்களை பெற்றுச் செல்வார்கள். அவர் ஒருபோதும் பொய் சொல்லாதவராகவும் அசாதிக் எனும் உண்மையாளராகவும் மக்களால் அறியப்பட்டார். தன்னுடைய நன்னடத்தையாலும் கனிவான பேச்சுக்களாலும் யாருக்கும் ஏதாவது அவசர உதவி என்றால் முதலில் ஓடி வரும் தன்னலமற்ற மனிதர் என்பதாலேயே மக்கள் அவரை நேசித்திருக்கிறார்கள். அவர் தனி மனித ஒழுக்கத்தின் இலக்கணமாய் திகழ்ந்திருக்கிறார். பொதுவாகவே யோக்கியனாக வாழ்வது மிகவும் கடினம். ஆனால் சிறிய சிரமங்களாக அது நமக்கு இருந்தாலும் சில நாட்கள் அதை கடைபிடித்து ஒழுகிவிட்டால் பின்பு நம் உண்மையான சுபாவமே அதுவென்றே பழகிவிடும். ஒரு பழத்தில் இருக்கும் விதைகளை எளிதில் எண்ணிவிட முடியும். அதை போல் ஒரு விதையில் இருக்கும் பழங்களை எண்ணிவிட யாராலும் முடியாது. நாம் ஒவ்வொருவரும் ஒரு விதை. நிச்சயமாக நாம் நல்ல ஒழுக்கங்களை கொண்டிருக்க வேண்டியது அவசியம். எதிர்காலம் நாம் விட்டு செல்கின்றவற்றை சார்ந்துதான் வெளிப்படும். நம் உடம்பின் ஒரு மூலையில் புற்று ஏற்பட்டு விட்டால் அதற்காக மொத்த உடலும் மரணம் அடைவதை நாம் பார்ப்பதில்லையா? நமக்கு மட்டும் ஒளி வீசி செல்லும் சூரியன் நம்மிடம் இல்லை. இந்த சூரியன் தான் நாளைய எதிர்காலத்திற்கும் ஒளி தரப்போகிறது. தனி மனித ஒழுக்கம் நிறைந்த மனிதர்களால் தான் ஒரு சிறந்த எதிர்காலத்தை, ஒரு சிறந்த சமூகத்தை கட்டமைக்க முடியும். கூட்டமாக உணவை தேடும் விலங்குகளை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் கூட்டமாக உணவை தேடும் மனிதர்களை நம்மால் காண முடிவதில்லை. நமக்கு தீங்கு ஏற்பட்டு விடாமல் எப்படி பாதுகாப்புடன் இருக்கிறோமோ அதை போன்றுதான் மற்றவர்களுக்கும் தீங்கு நேராமல் பார்த்துக் கொள்வது நம் கடமை என்பதை நாம் எளிதில் ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து வருகிறோம். இதனால் வரையிலும் தன்னலம் என்பது வேறு, தன்னொழுக்கம் என்பது வேறு என்று தெரியாமலேயே நாம் காலம் கழித்துக் கொண்டிருக்கிறோம். பாரதி தன்னலம் பேணி இழிதொழில் புரிவது அவலம் என்பார். உண்மையிலேயே தன்னலம் பேணுவதற்காக பிறரை எவ்வளவு பாதித்தாலும் தன் சுய நன்மையை மட்டும் கருத்தில் கொண்டு செய்வதைத்தான் அது குறிப்பிடுகிறது. காவல்துறையில் தன்னலம் பேணுபவர்களும் நீதித்துறையில் தன்னலம் பேணுபவர்களும் தன்னலம் பேணும் ஆசிரியர்களும் இருந்தால் நாட்டில் வாழும் மக்களின் நிலை என்னவாகும்? இந்த வேகமான உலகில் தனி மனித ஒழுக்கம் என்பது நிச்சயமாக அத்தியாவசியமான ஒன்று. வாழ்க்கையின் வரைபடத்தை வடிவமைக்க நாம் அனைவரும் ஒழுக்கமான அணுகுமுறையை அன்புடன் ஏற்றுக்கொள்வோம். எப்போதுமே சுய கட்டுப்பாட்டுடன் இருந்து பாருங்கள். அது தெளிந்த புத்தி உள்ளவராக மற்றவர்களிடத்தில் நம்மை காட்டும். நியாயமாக இருங்கள், தைரியமாக இருங்கள், அதிகாரம் செலுத்துவதை அகற்றிவிடுங்கள், உங்களை சார்ந்தவர்களுக்கு ஓடி உதவுங்கள், உங்கள் குடும்பத்தை நேசியுங்கள், பிறர் உடைமைகளின் மீது ஆசை கொள்ளாதீர்கள். நீங்கள் எப்படி இருக்க விரும்புகிறீர்களோ அப்படியே மற்றவர்களையும் இருக்க விடுங்கள். நட்பில் ஒழுக்கம் பேணுங்கள். பணம் கொடுத்து வாங்குவதில் வெளிப்படையாகவும் நம்பிக்கையோடும் இருங்கள். மற்றவர்களை கிசுகிசுக்காதீர்கள். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, உண்மை. சுய தேடலில் வலிமை பயணத்தில் என்னோடு சேருங்கள். சில சக்திகளின் வலிமையை கண்டறிவதன் மூலம் உங்கள் உள்திறனை மேம்படுத்த இது உதவக்கூடும்.